ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஐஎஸ். இந்த வீடியோவில் நம்ம சோஷியல் இஷ்யூஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான புக், அதுவும் தமிழில் வந்திருக்க ஒரு புக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரகதீஷ் பப்ளிகேஷன் இந்திய அரசியலமைப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புக் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி லக்ஷ்மிகாந்த் புக் வந்து ஒரு பைபிளோ அந்த மாதிரி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவும் தமிழில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருக்க ஒரு புக்கு, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் ஆகிற மாதிரி புக்ஸை வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த புக்கை நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ்க்கு அண்ட் எக்கானமி இந்த புக்ஸுக்கும் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ரிவ்யூஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக குவாலிட்டியாக அப்டேட்டட் ஃபேக்ட்ஸோட ஒவ்வொன்றுமே ஆட் பண்ணி புக்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த வரிசையில் நம்ம இந்த சோஷியல் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள், இது வந்து போத் இந்தியா அண்ட் தமிழ்நாடை கவர் பண்ண மாதிரி இந்த புக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு டிஎன்பிசி குரூப் 1 அண்ட் குரூப் 2, 2A மெயின்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய புக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி புக் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இல்லை. அந்த அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சியோட புக்ஸை தான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மெயின் சிலபஸ்கில் இருக்க புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான புக், செகண்ட் எடிஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து உங்கள் கையில் வந்து சேரும்போது ரொம்ப பக்காவாக ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் தான் இந்த புக் வந்து உங்கள் கையில் சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்காவான பேக்கிங். ஸோ இது வரைக்கும் நானும் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு பேக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து நான் எதுவும் பார்த்தது கிடையாது. வர்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் பேக்கிங்குள்ளே உங்களுக்கு புக் வந்து அழகாக கொடுக்குறாங்க. ஸோ பர்ஃபெக்டான பேக்கிங்கில் உங்களுக்கு எந்த வித டேமேஜும் இல்லாமல் வரும். ஸோ இந்த புக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது, மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த புக்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக வந்து இந்த புக்கோடைய கண்டென்ட்காக கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்திய அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், சமூக பிரச்சனைகள். இந்த சமூக பிரச்சனைகளோட செகண்ட் எடிஷன் புக்கோடைய அப்டேட்டட் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட வெப்சைட் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ற வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வாங்கிக்க முடியும். மொத்தமாக காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ புக்கோடைய அன்பாக்சிங் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது தான் நம்ம இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக புக்கை கொண்டு போய் சேர்க்க முடியும். புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பிரிண்ட்டு உள்ளே வந்து டபுள் கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் டபுள் கலர் கூட இல்லை, ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டோட, அதுவும் கலர் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு A4 ஷீட் அந்த திக்னஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸு. ஸோ இதிலே நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம், பென், மார்க்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற டைம் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். ஸோ இவர் தான் வந்து ஆத்தர் சதீஷ்குமார் சார். இவரும் வந்து குரூப் 2 சர்வீசஸில் இருந்திருக்காரு, நிறைய சர்வீஸில் இருந்திருக்காரு. ஸோ ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டேட்டாவுக்குமே வந்து டைம் கொடுத்து தான் இதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் எடிஷன் புக் அப்படின்னும் போது அது இன்னும் நல்லா வந்து கண்டென்ட்டை என்ரிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ இந்த புக் செகண்ட் எடிஷன், இது வந்து உங்களுக்கு எந்த மந்த் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போது ஜூலை 2025. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கண்டென்ட் வந்து நமக்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும்போது நமக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிப்போர்ட்ஸில் கொடுக்குற டேட்டா வந்து நம்ம மெயின்ஸில் கோட் பண்ணும்போது நமக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். பாக்ஸ் கண்டென்ட்டில் போடுறதுக்குலாம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள், ஃபிடல் காஸ்ட்ரோ. இதுதான் வந்து மெயின்ஸ் குரூப் எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு முக்கிய மந்திரமாக இருக்கும். நிறைய அவமானங்கள்லாம் சந்திச்சு தான் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொன்றும் இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உள்ள கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஏன் இந்த புக்கு இவ்வளோ ஒர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2013 2025 வரைக்கும் நடந்த
மெயின்ஸ் எக்ஸாம் போத் குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸோடைய கொஷின்ஸை இங்கே அழகாக கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸோடைய கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 2013 எக்ஸாமு. அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் 2015 குரூப் 1 அண்ட் 2 எக்ஸாம்ஸோடைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் தனியாக ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷ்லையும் இருந்தால் பெட்டராக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சைடில் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோடைய கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு அழகாக இந்த புக்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது மெயின் சிலபஸ் 2025 வந்து இப்போ தான் நடக்க போகுது. நமக்கு குரூப் 2 எக்ஸாமோடைய கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. குரூப் 1 மெயின் சிலபஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 மெயின் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கண்டென்ட் பேஜுக்கு நம்ம போயிடலாம். இப்போ மக்கள் தொகை பாப்புலேஷன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இது உள்ள கவர் ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவோடைய அறிக்கை இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் இன் ஆல் ஃபுல்லாமே வந்து இதில் கவர் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தான் வந்து எனக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதோடைய டீட்டெயில்ஸு மெயின்ஸில் நமக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பாக்ஸ் போட்டு மெயின்ஸில் எழுதும்போது நம்மளால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் தான் வந்து நமக்கு மெயின்ஸில் ரொம்ப யூஸ் ஆகும். அதெல்லாமே இப்போ பாருங்கள் 2025 டேட்டா வந்து நமக்கு இதில் கவர் ஆகி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2011 எப்படி இருந்துச்சு, 2025 டேட்டா என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சஸோடைய டேட்டாவெலாம் நம்ம இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் மக்கள் தொகையின் வளர்ச்சி வரலாறு. ஸோ எப்படிலாம் வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாமே நமக்கு ஒரு புக்கில் அழகாக வந்து ஒரு ப்ரெசன்டேஷனோட கொடுத்துருக்கிறது இந்த புக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட்ஸோடைய அறிக்கை 2024. ஓகேங்களா. அந்த டேட்டாவை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், மெயின்ஸில் நமக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமுக்கு புக்ஸு கிடையாது. பட் தமிழ் மீடியமில் சோர்ஸே இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த புக்கு வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. நானும் ரொம்ப நாளாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி புக்கை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு டேட்டாவுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ கிராஃப்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகக்கூடிய ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா. லிட்ரஸி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோடைய டேட்டா இது. நகரங்களில் எவ்வளோ, கிராமங்களில் எவ்வளோ, சராசரி எவ்வளோ, இதெல்லாம் அப்படியே நமக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியாஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டோடைய ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொன்றுமே பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் பார்த்துக்கோங்க. இந்தியா அண்ட் தமிழ்நாடு தொடர்பான அடிப்படை தரவுகள், பிறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது, இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது, மக்கள் தொகை, நகர்ப்புறம், இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு நிறையவே டைம் சேவ் ஆகும். ஏன்னா நான் நோட்ஸ் எடுக்கும்போது நிறைய டைம் வந்து எனக்கு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே மாதிரி புக்காக இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும், டைமும் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் MS சுவாமிநாதன் குழு அறிக்கை. இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவோட அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்ற சாப்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டேட்டாக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டேட்டாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வேலையின்மை அறிக்கை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸு, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, எல்லாம் சர்ச் பண்ணி ரெடி பண்ணால் நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெயின்ஸ் எழுதும்போது பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுவோம். நம்ம சைட் ஹெட்டிங்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே நம்ம பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் புக்காக படித்து நீங்கள் ஹெட்டிங்லாம் கொடுத்து நோட்ஸ் எடுக்கும்போது
டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி நோட்ஸ் கிடைக்குன்னா ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளே ஒரு சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றதுல சமைச்சு கொடுத்துட்டா ஈஸியாக சாப்பிட்ருவோம்ல, அந்த மாதிரி தான் நமக்கு இந்த புக்ஸ் ஒரு நோட் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. இந்த செகண்ட் எடிஷன் புக்கோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டேட்டா 2025 டேட்டா உட்பட நமக்கு இதில் கவர் ஆகிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு கொள்கை வரைவு 2025 2025. ஸோ 2025 டேட்டா உட்பட பக்காவாக கவர் பண்ணி இப்போது நீங்கள் குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போவே வந்து மெயின்ஸுக்கு இந்த புக்கை வாங்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய் இதெல்லாம் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குற ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பாயிண்டில். நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ இதுவுமே ஒரு கொஷினாக வந்திருக்கு நமக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் என்னென்ன ஸ்கீம்ஸு, அதாவது வறுமை ஒழிப்புக்கு எதிராக, அதுக்கப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸு கவர்மெண்ட் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவலில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்ற கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் அப்படியே எழுதலாம் இந்த கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த ஆண்டு, அதன் நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன. நம்ம எக்ஸாமில் எழுதும்போதும் இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ அதே ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர், பாப்புலேஷன், லிட்ரஸி, எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். அடுத்து வேலைவாய்ப்பு, உறுதியளிப்பு, சுயதொழில் முன்னேற்ற திட்டங்கள். ஸோ ஸ்கீம்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்கீமுமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எல்லா ஃபேக்ட்ஸுமே கவர் ஆன மாதிரி இருக்குது. ஸ்கீம்ஸ் பாருங்கள். ஸோ ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசன்ட் ஸ்கீம்ஸ் உட்பட கவர் ஆகிருக்கு. இன்னும் திரும்ப திரும்ப இப்படியே சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. நானும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புக்கோட வேல்யூ எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் ஏன் இல்லை, நான் வந்து இந்த புக்கே வந்து ரெஃபர் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். தமிழில் படிக்கும்போது இன்னமும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புக்கோட ப்ரெசன்டேஷன், கண்டென்ட், டேட்டா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க இந்த புக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2025 வரைக்கும் நமக்கு இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு சாப்டரும் கவர் ஆகிருக்கு. ஸோ புதுசாக இருக்க ஒவ்வொரு சிலபஸோடைய பார்ட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்பிள் பேஜஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுடைய வெப்சைட் லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்டிகல்ஸு இப்போது விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் தேவை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்வதேச பெண்கள் தினம் எப்போ, தேசிய பெண்கள் தினம் எப்போ, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸு, பெண்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்குது. மெயின்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே ஃபார்மேட்டில் இந்த புக் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு பேஜுமே அவ்வளோ வேல்யூ அடிஷன் தான் நமக்கு. விமன் ரிசர்வேஷன் பில், இது ரீசெண்டாக வந்த பில், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்த வரைக்குமே வந்து டேட்டா வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகலை. எல்லாமே கரெக்டான டேட்டா, அப்டேட்டட் டேட்டாவாக தான் இருக்குது. ஸ்கீம்ஸு, இவ்வளோ ஸ்கீம்ஸு இந்த புக்கில் நீங்கள் பாதி படித்தா கூட மெயின்ஸை சூப்பராக எழுதிடலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட இந்த புக் இருக்குது. கோவிட் பற்றின இன்ஃபர்மேஷன், சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குல்ல, அந்த டாபிக். ஸோ பக்காவாக இருக்குது புக்கு. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கானது, குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள், ஒவ்வொரு டாப்பிக்குமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. மனித உரிமைகள். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் டேட்டா, ஃபேக்ட்ஸு, அப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸு, கமிஷன்ஸு, இதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பாருங்கள், தமிழக அரசின் முக்கிய திட்டங்கள். இது மொத்தமாக நமக்கு இங்கே ஒரு கம்பைலேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணும்போது நல்ல மார்க்ஸ் வரும் மெயின்ஸில். உழவர் சந்தை திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், நீட்ஸ்,
தமிழ்நாடு ஆரம்ப ஆதார நிதி, டான்சீடு, நான் முதல்வன் திட்டம், சமத்துவபுர திட்டம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற ரீசன்ட் டேட்டாஸ் வரைக்கும் கனவு இல்ல திட்டம், அறிவுசார் நகரம், 2023 ஸ்கீம்ஸ், 24 ஸ்கீம்ஸு அண்ட் லேட்டஸ்ட் 25 ஸ்கீம்ஸு. நீலகிரி வரையாடு திட்டம் இப்போ அது ரீசெண்டாக இப்போ நமக்கு நியூஸில் அடிக்கடி வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை 2025. அது மாதிரி நிறைய 2025 ஸ்கீம்ஸும் இங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கன்சாலிடேட் பண்ணி திட்டங்களும் அதோடைய நோக்கங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னும்போது பெஸ்ட்டு புக்ஸ், முக்கியமாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இந்த புக்கு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், எக்கனாமியும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இந்த புக்கு எஸ்பெஷலி ஃபார் மெயின்ஸுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா குரூப் 1 குரூப் 2 போது நம்ம மெயின்ஸ் ரைட்டிங் மார்க்ஸை பொறுத்து தான் வந்து நமக்கு ஸ்கோர்ஸே டிசைட் ஆகும். ரேங்க் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்னும் போது ஒவ்வொரு ஹாஃப் மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ரேங்க் டிசைட் பண்ணுறதுல. அதனால் இந்த புக்ஸ் வந்து நான் கன்ஃபார்மாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் மெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ்லேயும் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கும் இந்த புக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ நான் சொல்லிக்கிட்டேன், டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புக் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.